எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனலில் பொங்கல் தான் செய்ய போகிறோம். இப்போ பொங்கல் செய்யறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, முந்திரி ஒரு 6-7 முந்திரி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து பொன் வரலாம் வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. ஒரு குட்டி கப்பில் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இந்த பொங்கலுக்கு இந்த பட்டாணி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதே கப்பில் ஒரு கேரட் எடுத்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன், அந்த கேரட்டும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் நெய்யிலே நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் இந்த டம்ளரில் தான் 3/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தேன். இதே டம்ளரில் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த பொங்கல் ரொம்ப சத்தானது. நம்ம கேரட் சேர்த்துருக்குறோம், பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறோம், பாசிப்பருப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும். ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பொங்கல் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஒரு கலராக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 4 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேரட்டு பச்சை பட்டாணி வச்சு சூப்பரான ஒரு பொங்கல் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா வெந்து குழஞ்சி நல்லா வந்திருக்கு சூப்பராக. இந்த மாதிரி நல்லா வெந்து குழஞ்சி வரணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமாக பொங்கல் செஞ்சு பாருங்கள். ஒரே மாதிரி பொங்கல் செய்யாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி, வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் செய்யும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாசிப்பருப்பு பட்டாணி கேரட் வச்சு ஒரு பொங்கல் செஞ்சுருக்கேன். இன்னொன்று துவரம்பருப்பு பச்சரிசி வச்சு ஒரு பொங்கல் செஞ்சுருக்கேன். இன்னொன்று சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். வெறும் பச்சரிசி பாசிப்பருப்பு வச்சு சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். இன்னொரு பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன். 4 விதமான பொங்கல் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் ரொம்ப சுவையாக 4 விதமான பொங்கல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.